நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நாம் எடுத்த செயல்களில் வெற்றி பெற வேண்டுமானால் நாராயணனை, வேதவியாசரை வணங்க வேண்டும். நாராயணனே வேதவியாசராக பிறந்தார். வேதங்களை பிரித்து கொடுத்தார். வேதத்தின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டு அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்காக மகாபாரதத்தை இயற்றினார். பாரதமே 5வது வேதமாக கொண்டாடப்படுகிறது. 1.25 லட்சம் ஸ்லோகங்கள், 18 பர்வங்கள் நிறைந்தது மகாபாரதம். வெறும் பாரதம்னு சொல்லாமல் மகாபாரதம், பெருத்த பாரதம், அளவில் பெரிய பாரதம் என்று கூறுகிறார்கள். பாரதம் நம்முடைய புண்ணிய பூமி. பாரதத்தில் நடந்த சரித்திரங்கள் அனைத்தையும் கூறுவது மகாபாரதம். பரதனாலே ஆளப்பட்டது பாரத பூமி. நம் தேசத்துக்கே சிறப்பு, இது ஒரு கர்ம பூமி. இதில் எந்த ஒரு கர்மத்தை சிறப்பாக செய்தாலும் அது பல மடங்கு பயனை கொடுக்கிறது. ஆசேது ஹிமாச்சலம்னு கூறுகிறோம். எங்கோ வடக்கே இருக்கும் இமய பர்வதத்தில் இருந்து தெற்கே இருக்கும் குமரிக்கடல் வரை, தெற்கே கீழே இருக்கக்கூடிய கடல், அந்த கடல்ல இருந்து வடக்கே இருக்கக்கூடிய ஹிமாச்சலம் வரை, இது அனைத்து இடமே கர்மபூமி. கர்மபூமி என்றால் இதில் எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும், அது சிராத்தம் பண்ணினாலும், கல்யாணம் பண்ணினாலும், தர்ப்பணம் பண்ணினாலும், புத்திர பாக்கியம் ஏற்பட்டாலும், எது நடந்ததுன்னாலும் அது தனிச்சிறப்பை தரும். அதோடு இல்லாமல் இந்த உயர்ந்த பெருத்த பூமியிலே நிறைய புண்ணிய கஷேத்திரங்கள் உள்ளன. சரையூ நதிக்கரை, கங்கை நதிக்கரை, யமுனை ஆற்றங்கரை, காவிரியின் கரை, தாமிரபரணி கரை, இப்படி பல இடங்கள். இந்த இடங்களில் புண்ணிய கர்மங்களை செய்தோமானால் இன்னும் பல மடங்கு கிட்டும். உயர்ந்த கயை, கயைக்கு போய் சிராத்தம் செய்தோமானால் நம் பிதர்கள் அனைவரும் திருப்தி அடைகிறார்கள். நமக்கும் வம்சத்துக்கு சந்ததி, சந்ததியின் ஏற்றம், ஆரோக்கியம் அனைத்தும் ஏற்படுகிறது. அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? பாரத புண்ணிய பூமியின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்னென்ன புண்ணிய கஷேத்திரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கங்க புண்ணிய கர்மங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் நமக்குன்னு பகவான் விதித்திருக்கிறார். இதை செய்து கொண்டு வாழ்ந்தால் சாந்தியோட வாழலாம். ஆனா அது இல்லாமல் இதை பற்றியே சிந்திக்காமல் ஏதேதோ வாழ்க்கையில சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருந்தோமானால் அப்ப எப்போது புண்ணியத்தை சம்பாதிப்பது? புண்ணியத்தை சம்பாதித்து அதனால பணக்காரனாகணும், ஓஹோன்னு வரணும், 4 பங்களா கட்டணும், அந்த ஆசை இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஆனா புண்ணியத்தை சம்பாதித்தா பெருமானுக்கு பிடிக்கிறதே, அவர் திருவுள்ளம் உகக்கிறதல்லவா, அதற்காக நல்ல செயல்களிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட நற்செயலிலே ஒண்ணுதான் நம் கர்மயோகத்தை செய்வது. நமக்கென்னு விதிக்கப்பட்ட கர்மம். பிராணாயாமம் பண்ணினாலும் கர்மயோகத்துல ஒண்ணுதான். புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் புண்ணிய நதிகளிலே நீராடினாலும் கர்மயோகத்துல வகைதான். ஒரு பொம்மையை பிரதிஷ்டை பண்ணி, விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வைத்து அதுக்கு பூசித்து கொண்டு வந்தாலும் கர்மயோகத்தின் ஒரு வகைதான். யாகம், யஜ்ஞம், ஹோமம் இது முதலானவர்கள் செய்தாலும் கர்மயோகத்தின் வகைதான். இப்படி எத்தனையோ வகைகள் கர்மயோகத்தில் உள்ளன. அதிலே ஒன்றுதான் அவனவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை செய்வது. அர்ஜுனனோ க்ஷத்ரியனாக பிறந்தான். அவன் நாட்டை ஆளக்கூடிய க்ஷத்ரியன், அரசன். அப்ப அவன் தனக்குரிய தர்மம் மக்களை காப்பாற்றுதல். அப்ப அவர்களை விட்டு விட்டு ஓடினான் என்னால் அது அவனுக்கு தர்மமாகாது, அதர்மமாக போய் முடியும். ஆதலால் தான் கண்ணன், அர்ஜுனா எழுந்துரு, தெப்தோஷ்டிட்ட வரந்தப, இந்த மனச்சோர்வை விட்டுடு, தளராதே, எழுந்துரு, இது அதர்மம்னு நினைக்காதே, உனக்குரிய தர்மம்னு புரிந்து கொள், அந்த தர்மத்தை நன்கு நிறைவேற்றுவாய் என்று கண்ணன் கீதையில் தூண்டினார். ஆனா அத சுலபத்துல அவர் சுருடலே. சரீரம் வேறே, ஆத்மா வேறே, பரமாத்மா வேறு. இந்த 3க்கும் வேறுபாட்டை தெரிஞ்சுக்கும். நீ அடிக்க போகிறாய், வெறும சண்டை போடுன்னு தோன்ற சாஸ்திரமா இருந்தா அடி, கொல்லு, குத்து, அவன் போட்டோம், அப்பதான் புத்தி வரும். இப்படித்தானே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பேச்சே கீதையில கிடையாது. அவர் ஆரம்பிக்கிறதே இது உடல், அது ஆத்மா. நீ அடிச்சாலும் அர்ஜுனா அவனுக்கு ஒன்னும் நடக்க போறதில்லை. அவன் ஆத்மாங்கிறவர் எப்பவும் இருக்க போறார். நீ அடிச்சா உடம்பு கீழே விழ போறது. அர்ஜுனா நீ உன்னை தப்பா புரிஞ்சுட்டு இருக்காய். அடிபட்டவுடன் பீஷ்மர் அழிந்து போவார் என்று நினைக்கிறாய்.
ஆத்மா ஒரு நாளும் அழிய போவதில்லை, உடல் தான் அழிய போகிறது. உடனே நமக்கு தோணும், இது தேவையில்லையே, ஒருத்தரை ஓங்கி நம்ம அடிக்க போற சமயத்துக்கு ஆத்மா அழிவில்லாதது, என்ன அடித்தாலும் உடலைத்தான் அடிக்கிறீர், நன்ன தாராளமா அடிங்கோ, என்ன உடலுக்கு தான் ஒண்ணும் இல்லையே, ஆத்மா தானே அடிபட போறது இல்லை. அப்ப உடலையும் ஆத்மாவையும் பிரித்து பார்க்கிறோம், அடிக்கலாம். இதை இன்னும் போலீஸ்காரா புரிஞ்சுட்டாள்னா ரொம்ப நன்னா இருக்கும். ஏன்னா இப்ப யார் என்ன குத்து கொள்ளை என்ன பண்ணாலும் போலீஸ்காரா பிடிக்க வரவே மாட்டான். கேட்டா உடல் வேறு ஆத்மா வேறு, கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார், அதனால எதுக்கு நம்ம பிடிக்கணும்னுவா. அந்த அர்த்தத்துல சொல்லப்படலை. உடல் வேறு ஆத்மா வேறுன்னு புரிஞ்சுட்டால் தேவையான சமயத்தை தவிர அடிக்க வரவே மாட்டான். ஏன்னா நாம இப்ப கண்ட சமயத்துல ஏசுறோம், கண்ட இடத்துல அடிக்கிறோம், கோவம் வந்துருத்துன்னு அடிக்கிறோம். இது எல்லாமே தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனாலே. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறார்? இது என் நாட்டுக்கு சண்டை, ஒன் நாடு, எதுக்கோ சண்டை ஏற்பட்டு விடுறது இல்லையோ. நிறைய சண்டைகளை குறைச்சுடலாம், தேவையான சண்டையை மட்டும் வைத்துக் கொள்ளலாம். இப்ப நாம எத்தனை முறை எடுத்துரைத்தும் கேட்பதற்கு ஒருத்தர் தயாரா இல்லைன்னா அவரும் வலிய சண்டைக்கு வந்தால் அப்ப சண்டைக்கு போலாம். பாரத தேசம் எப்போதுமே அப்படித்தான் சண்டை போட்டுருக்கு. ஏன்னா உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன, தங்கள் ஆக்கிரமிக்கப்படாத போதும் சண்டைக்கு போகும், தாங்களா வலிய சண்டைக்கு போகும். அதுல எத்தனை வல்லரசு நாடுகளும் அடக்கம், சிற்றரசு நாடுகளும் அடக்கம். வலிய போய் சண்டைக்கு போறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? பாரதம் எப்பவான வலிய சண்டைக்கு போயிருக்கா? போகாது. தாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டால் பதிலுக்கு ரொம்ப நேரம் சமாதானம் பேசிட்டு அப்புறம் தான் சண்டையிடவே போவார்கள். இது நம்ம நாட்டு வரலாற்றை பிரிச்சு பார்த்தாலே புரிஞ்சு விடலாம். இதை யுனைடெட் நேஷன்ஸ் இல்லையோ அவர்களே சொல்லியிருக்கா, இந்த நாடு இருக்கே எப்போதுமே சண்டைக்கு வராது, அவர்களை ஆக்கிரமிச்சு மக்களுக்கு துன்பம் வந்தாலே ஒழிய எத்தனை சமாதானமா போகணுமோ அப்படித்தான் நம்ம நாடு போகும். இது நாம எத்தனையோ தரம் வழக்கத்துல பார்த்துட்டோம். இது எதனால நடக்கிறதுனால் அப்படிதான் கண்ணன் முயற்சிச்சிருக்கார், அப்படிதான் ராமன் முயற்சி எடுத்திருக்கார். கண்ணனும் தூது போறார், சஞ்சயன் தூது போகிறான், ஆந்தனையும் பேசி சமாதானப்படுத்த பார்க்கிறார்கள். முடியாத போதுதான் சண்டை. ராமன் ஹனுமான் அனுப்பிச்சார், பேச சொன்னார். சண்டைக்கு முன்னாடி அங்கத பெருமாள் அனுப்பிச்சார், பேச சொன்னார். சண்டை நடந்துட்டே இருக்கிறச்சே விபீஷணனை அனுப்பி வைத்தார், பேச சொன்னார். இது இத்தனையும் பலிக்கல. அப்புறம்தான் அவர் சண்டை போட்டாரே தவிர அவர் என்ன எடுக்கிறச்சே சண்டை போடும்னா நினைத்தவர். ஆக இந்த சாத்திரங்கள் ஏதும் சண்டையை தூண்டிவிட்டவை அல்ல. கர்மயோகத்தின் ஒரு பகுதியாய் அரசர்கள் நாட்டை காப்பதற்காக செய்தது. இதை நாம ஒத்தொத்தரும் தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க கீதையை முழுக்க படிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, நன்னா தெரிஞ்சு போடும். இதனால எத்தனை நன்மை இருக்கு, சமாதானம் தான் இதுல இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுவோம். அந்த விஷயம் முடிந்தது. இனிமே அடுத்தது அழகா தெரிவிக்கிறார். பீஷ்மஸ்ய கோபஹ தவ செய்வ இந்திரகல்ப துரோணஸ்ய ராஜ்ஞஸ்ச யுதிஷ்டிரஸ்ய உத்சாதயே லோகமிமம் பிரவருத்தः ஸ்வேதோ கிரஹः திர்யகிவாதபான்கே. ஆகாசத்தில் வால் நட்சத்திரத்தை பார், அது துர்நிமித்தம், அபசகுனம். இப்ப திருதராஷ்டிரனுக்கு சொல்றார், ஆகாயத்துல வால் நட்சத்திரம் ஒன்று கூடிடுத்து அப்ப உலகத்துக்கே ஆபத்து வரப்போறது அப்படிங்கறத கோடி காட்டுறது. அதே போல ஒரு பக்கத்துல பீஷ்ம துரோணர்கள், ஒரு பக்கத்துல உங்க பஞ்ச பாண்டவர்கள், இவர்களெல்லாம் இப்படி நிற்கிறார்களே. பீஷ்மஸ்ய கோபஹ தவ செய்வ இந்திரகல்ப துரோணஸ்ய ராஜ்ஞஸ்ச யுதிஷ்டிரஸ்ய. யுதிஷ்டிரன் கோபம், திருதராஷ்டிரனுடைய கோபம், பீஷ்மரின் கோபம், துரோணரின் கோபம், துரியோதனனின் கோபம். இது இத்தனை பேரும் நீங்க கோபப்பட்டீங்கன்னு வச்சுங்க, வால் நட்சத்திரம் தோன்றினா உலகம் அழியுமா போலே உங்க கோபம் எல்லாரையும் அழிச்சுட போறது. அதனால சண்டை வேண்டாம்னு சொல்றார். கோபப்படாதே, நீங்க மொத்த பேரும் சேர்ந்து கோபப்பட்டீங்கன்னா உலகம் அழியும். அதே சமயத்தில் அடுத்த ஸ்லோகம் பாருங்க. தவ புத்திர சதஞ்சைவ கர்ணஹா பஞ்சச பாண்டவாக பிருத்திவீம் அனுசாசேயுகு அகிலாம் சாகராம்பராம். கர்ணன், பஞ்ச பாண்டவர்கள், உன்னுடைய 100 பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் சிரித்து கொண்டு ஒத்தரோடொத்தர் தழுவி கொண்டு ஆனந்தமா ஒன்னா இருக்கான்னு வச்சுக்கோ. இந்த கடலால சூழப்பட்ட பூமி முழுக்க காப்பாற்றி விடலாம். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக கோபப்பட்டால் உலகமே அழிந்து போகும். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக காக்க ஆரம்பித்தால் உலகத்தையே காத்து விடலாம். எது வேணும்னு யோசித்துப்பார். இவா 2 பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் கோவப்பட்டு சண்டை போடுறது நியாயமா, அல்லது ஒத்தருக்கொத்தர் கைகோத்து கொண்டு உலகத்தையே காப்பாற்றுவது தர்மமா? திருதராஷ்டிரன் நினைக்கிறார், கை கோத்துக்க மாட்டேன் என்கிறார்களே, எனக்கு ஆசைதான். கை கோர்க்க மறுக்கிறார்கள்னால் ஏன் கை கோர்க்க மறுக்கிறார்? ஒத்தரே ஆளணும்னு நினைக்கிறார்கள். மற்ற பேருக்கு உரிமை இருக்கும் போது அந்த உரிமை அவருக்கு விட்டு கொடுக்கணும் இல்லையோ? அண்ணன் தம்பி சண்டையிலேயே
இந்த சொத்துல என் பங்கு என்ன,